இன்னையிலிருந்து நம்ம கம்பெனியோட மார்க்கெட்டிங் மேனேஜர் நீ இல்ல, காயத்ரி தான். உங்க அம்மா மாதிரி நீயும் என் வாழ்க்கையில குறுக்க வர நினைச்ச, எங்க அம்மா மாதிரி நான் பொறுமையா போக மாட்டேன். போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். வா காயத்ரி. நீங்க எப்படி உள்ள? ஒன்னும் பதறாத, நான் ஒன்னும் கதை உடைச்சிட்டுலாம் வரல. உங்க அப்பாவோட தான் வந்தேன். அவர் என்ன வீட்டை பார்த்துக்க சொல்லிட்டு எங்கேயோ வெளியே போயிருக்காரு. இல்ல, திடீர்னு உங்களை வீட்டுக்குள்ள பார்த்ததும் குழப்பமாயிடுச்சு. சரி, ஒன்னும் பதறாத, உட்கார். என்ன வெங்கட், எதுக்கு இந்த மாதிரி பாக்குறீங்க? தெரிஞ்ச ஒரு தேவதைய கை தவற விட்டுட்டேனே. இந்த நரக வாழ்க்கை 4 நாளா இருந்தா சந்தோஷப்படுவேன், 4 மாசமா இருந்தா வருத்தப்படுவேன், 4 வருஷமா இருந்தா பல்ல கடிச்சுக்கிட்டு தாங்குவேன். இந்த வேதனை என் வாழ்நாள் முழுக்க, ஆயுஸ் முழுக்கன்றப்போ எப்படி காயத்ரி, எப்படி? பூஜா கூட வாழ்றது நெருப்பு மேல நிக்கிறதுக்கு சமம், முள்ளு மேல தூங்குறதுக்கு சமம். என்னால பூஜா கூட வாழ முடியாது. ஆமா காயத்ரி, என்னால பூஜா கூட வாழவே முடியாது. என் மனசெல்லாம் நீதான் நிறைஞ்சிருக்க காயத்ரி. நீ மட்டும்தான் நிறைஞ்சிருக்க. பூஜா என்ன விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணல, நான் உனக்கு கிடைக்க கூடாதுங்கிற வீம்புக்காக கல்யாணம் பண்ணிருக்கா. அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஏன் சும்மா இருக்கணும்? என்னால ரெட்ட விஷம் போட முடியல, ரெட்ட வாழ்க்கை வாழ தெரியல. நீ எனக்கு வேணும் காயத்ரி. நீ இருந்தாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும், நிம்மதியா இருக்கும். இதுக்கு மேல நான் பூஜா கூட வாழ்றதா இல்ல. எனக்கு நீ வேணும். வெங்கட், வாயை மூடுங்க. நீ வேணும்னு நீங்க மட்டும் நினைச்சா போதுமா? எனக்கு நீங்க வேணும்னு நானும் நினைக்கணும்ல. நான் சொல்றேன், எனக்கு நீங்க வேண்டாம். இப்போ நீங்க வேற வெங்கட் இல்ல, என் தங்கச்சியோட புருஷன். நான் காதலிச்ச வெங்கட்ட என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிருக்கா, அது தப்பு இல்ல. என் தங்கச்சி கல்யாணம் பண்ண வெங்கட்ட நான் சொந்தமாக்கிக்க முடியாது. அப்படி பண்ணா அது துரோகம். அந்த துரோகத்தை நான் ஒரு நாளும் பண்ண மாட்டேன். இல்ல, திரும்ப வரலன்னா செத்து போயிடுவேங்கிற நிலைமை வந்தாலும் சரி, செத்துதான் போவேனே தவிர ஒரு நாள் என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ண மாட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என் தங்கச்சி பூஜை நான் வழியில வச்சு பார்த்தா. உங்க அம்மா மாதிரி நீயும் என் வாழ்க்கையில குறுக்க வர நினைச்ச, எங்க அம்மா மாதிரி நான் பொறுமையா போக மாட்டேன். போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். என் அம்மாவோட கேரக்டர் மட்டும் கேவலமா பேசல, என்னையுமே கேவலப்படுத்தினா. உங்க 2 பேருக்கும் நடுவுல நான் குறுக்க வந்துருவேன்னு பூஜா நினைக்கிறா. அதுக்கேத்த மாதிரி நீங்களும் என்ன வா வான்னு கூப்பிடுறீங்க. சாரி வெங்கட், நான் செத்து போறது வேணா நடக்குமே தவிர நீங்க நினைக்கிறது நடக்காது. எந்த காரணத்தை கொண்டும் நான் என் தங்கச்சிக்கும் அவ கழுத்துல நீங்க கட்டின தாலிக்கும் துரோகம் பண்ணவே மாட்டேன். அப்போ எனக்கும் நான் மேல வச்சிருக்கிற காதலுக்கு மட்டும் துரோகம் பண்ணுவியா? செத்து போன உங்க அம்மாவோட மான மரியாதையை காப்பாத்துறதுக்காக உயிரோட இருக்கிற என்ன அணு அணுவா சித்திரவதைப்பட்டு சாக சொல்றியா? அந்த கோடீஸ்வரி ராஜேஸ்வரி அம்மா, அதான் என் மாமியார். மாப்பிள்ளைன்னு எனக்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்தாங்க தெரியுமா? அன்னைக்கு நீயும் மாமாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டீங்க. நானும் பூஜா வீட்டுக்கு போகாம என் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கு பூஜாவோட அம்மா நான் ஆம்பளையான்னு என் அம்மா கிட்ட கேட்டாங்க. அதோட நிக்கல, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்காங்க. என் பொண்ணை பார்த்தா பொம்பளைக்கே ஆசை வரும்.
நான் உங்க மகன் ஆம்பளை இல்லைன்னு சொல்லி டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போறேன். சொல்லு காயத்ரி, இதுக்கும் மேல இந்த வெத்து வாழ்க்கைய, வேதனை வாழ்க்கைய நான் வாழணுமா? சொல்லு காயத்ரி, ஒரே ஒரு தாலியை கட்டினதுக்காக நான் இந்த மானகட்ட வாழ்க்கைய வாழணுமா? இந்த ரணம், இந்த வேதனை, இந்த கேவலம், இந்த துக்கத்துல இருந்து நான் விடுபட ரெண்டு வழிதான் இருக்கு. ஒண்ணு, நான் பூஜாவை டைவர்ஸ் பண்ணணும். இன்னொன்னு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டுல ஒண்ணு நடக்கலன்னா வேற ரெண்டு நடக்கும். ஒண்ணு நான் சூசைட் பண்ணிக்கிறேன், இல்லன்னா பூஜாவை கொலை பண்ணிடுவேன். இதுல எது நடக்கணுங்கிறது என் கையில இல்ல, உன் கையில தான் இருக்கு. ரெண்டு வழிதான் இருக்கு. ஒண்ணு, நான் பூஜாவை டைவர்ஸ் பண்ணணும். இன்னொன்னு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வேற ரெண்டு நடக்கும். ஒண்ணு நான் சூசைட் பண்ணிக்கிறேன், இல்லன்னா பூஜாவை கொலை பண்ணிடுறேன். மன்னிச்சுக்கங்க. ஒரு பிளாட் கூட இல்ல, எல்லாமே வித்து போச்சு. எல்லா பிளாட்ஸுமே இப்படி வித்து போகுன்னு நானே கூட எதிர்பார்க்கல. நோ, இது என்னோட பிசினஸ் சாமர்த்தியம் இல்ல, காயத்ரின்னு ஒரு புது பொண்ணு, அந்த பொண்ணோட பிசினஸ் டாக்டிக்ஸ். ராமானுஜம் சார், உண்மையை உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, போன 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு பிளாட் கூட விக்கல. பிளாட் வேணும்னு ஒருத்தர் கூட விவரம் கூட கேட்கல. இந்த 8ஆம் தேதிக்குள்ள ஒரு பிளாட் கூட மிச்சம் இல்லாம எல்லாமே வித்து போச்சு. என் குல தெய்வத்து மேல சத்தியமா சொல்றேன், நடந்த இந்த 4 நாள் அதிசயத்துக்கு நானோ என்னோட தொழில் அறிவோ காரணமே இல்ல. ஒன்லி காயத்ரி தான். விற்காம இருந்த அந்த ஓஎம்ஆர் பிளாட்ஸிங் எல்லாத்தையும் ரொம்ப சாதாரணமா ஒரு வழியை சொல்லி வித்துட்டா. இத பத்தி விளக்கமா நேர்ல தான் சொல்லணும். நான் என்ன பண்றேன், நாளைக்கு காலைல உங்க ஆபீஸுக்கு வந்துடுறேன். அப்ப காயத்ரி என்ன சொன்னா, ஏது சொன்னா டீட்டெயிலா சொல்றேன். கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கிற ஒரு நெருங்கிய சொந்தக்காரருக்கு நாம கட்டிருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ்ல பிளாட் வேணுங்கிறாரு. இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. அதான் காயத்ரி எல்லாத்தையும். போதும் சாமி, போதும் இந்த காயத்ரி மந்திரமும் காயத்ரி புராணமும் பாடினது. இந்த 2 நாளா நீங்க காயத்ரின்னு சொன்னது ஆளை வச்சு எண்ணி இருந்தா குறைஞ்சது 1 லட்சத்துக்கு மேலேயாவது சொல்லிருப்பீங்க. உங்க தொழிலை பத்தி எனக்கு ஒண்ணு தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. நான் உங்க கூட குடும்பம் நடத்தின இத்தனை வருஷ வாழ்க்கையில இப்பதான் உங்க தொழில் அறிவு தோத்து போச்சுங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் நான் அதை பண்ண, நான் இதை பண்ண, எல்லாம் என்னாலதான் நடந்துச்சு, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு ஒரே நான் புராணம் பாடுனீங்க. முதல் தடவையா இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, வேற ஒரு பொண்ணுதான் காரணம்னு சொல்றத இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் கேக்குறேன். ரொம்ப கரெக்டா சொன்னமா, ரொம்ப கரெக்டா சொன்ன. எப்பவும் என் தொழில நான் நிமித்தி காட்டி தான் பழக்கம். முதல் தடவையா காயத்ரி கை கொடுத்து தூக்கி விட்டுருக்கா. காயத்ரி நம்ம கம்பெனி கிடைச்ச பெரிய அசெட். டாடி, ப்ளீஸ் டாடி, ஸ்டாப் இட். அப்பனுக்கு நீ தேவையோ இல்லையோ, எனக்கு நீ தேவடி. Snapdeal Savings Day. Save up to 2500 on mobiles and tablets only today. பாலு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வாங்க விலைக்கேத்துங்க. அதான் உன் சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அவங்களே ஏத்த சொல்லு. ஏதோ ஒரு சின்ன ஐடியா சொல்லிட்டான்றதுக்காக காயத்ரி இந்த தாங்கிறது நல்லாவே இல்லை டாடி. இது வரைக்கும் காயத்ரிய அப்படி இப்படி புகைத்துட்டே இருந்தீங்க, நான் ஏன் ஒரு வார்த்தை கேட்கவே இல்லையே. ஆனா இப்ப நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன் டாடி. எதுக்காக தெரியுமா? இந்த காயத்ரிய நம்ம கம்பெனி கிடைச்ச அசெட்னு சொன்னீங்கல்ல, அதான் அதுக்காக தான். ஜஸ்ட்
just once she has given an idea. டாடி, அதுக்காக கம்பெனியோட அஸ்திவாரம் நீங்க அவளை நினைச்சிடவே கூடாது. அந்த நினைப்பு நாளைக்கே கூட சறுக்கலாம். ஏன்னு கேட்டா காயத்ரியோட இன்டெலிஜென்ஸ் பர்மனன்ட் ஆனதா இல்ல ஃப்ளூக்ல வந்ததான்னு நாம அதில் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா காக்கா உட்கார பணமரம் விழுந்த மாதிரி அவ ஏதோ சொல்ல ஏதோ நடந்திருக்கலாம்ல. எனக்கு என்னமோ நீங்க காயத்ரிய தகுதிக்கு மீறி உயர்த்தி பேசுறீங்களோ நான் ஃபீல் பண்றேன். இந்த தொழில்ல நீங்க பெரிய புலின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த விஷயம் எனக்கே கூட தெரியும். நீங்க போய் நேத்து வந்த காயத்ரிய சாரி டாடி. என்ன அருள், நான் அவசர கோலம் போடுறேன்னு தப்பு கணக்கு போடுறியா? நீ சொன்ன மாதிரி நான் தொழில புலிதான். அதுக்காக தடால்னு பாயிற புலி இல்லப்பா, நின்னு நிதானமா பாயிற புலி. அந்த அடிப்படையில சொல்றேன். காயத்ரி நம்ம கம்பெனி கிடைச்ச அசட்டு தான். எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உனக்கு சந்தேகமா இருந்தா ஆபீஸுக்கு வா, காயத்ரி கிட்ட பேசு, பரீட்சை வை. நீ நம்ம தொழிலே படிப்பா படிச்சவன் தானே. காயத்ரி இந்த தொழிலுக்கு ஃபிட்டா இல்லையான்னு செக் பண்ணு. என்ன டாட், நான் அந்த பொண்ணை கிராஸ் செக் பண்ண மாட்டேன்ற தைரியத்துல இந்த மாதிரி சொல்றீங்களா? இல்லப்பா, நீ என்ன மாதிரி செக் பண்ணாலும் காயத்ரி அதுல இருந்து மீண்டு வருவாங்கிற தைரியத்துல சொல்றேன். நான் செக் பண்ண ரொம்ப டஃபா இருக்குமே டாட். நீ கைய கால கட்டி போட்டாலும் சரி, காயத்ரி அதுல இருந்து மீண்டு வருவாங்கிற நம்பிக்கையில சொல்றேன். உன்னால முடிஞ்சா காயத்ரி தோக்கடி. ஓகே? ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. வாங்க அண்ணே. வணக்கம். வணக்கம் தம்பி. அண்ணே, நம்மகிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்த பாட்டி நேரடியா வீட்லயே போய் கூட்டி வந்துட்டேனே. ஒரே பொண்ணு லவ் பண்றவங்க கூட ஓடிட்டா. அதானே உன் பிரச்சனை? ஆமா, போலீஸுக்கு போனா பேரு கேட்டுரும், அக்கம் பக்கத்துல அவமானமா பேசுவாங்கன்னு இந்த கெஜாவை தேடி வந்திருக்கீங்க. கைக்கு வந்த வேலையை பக்காவா பண்றதுல இந்த கெஜா யமனுக்கு ஈக்குவல். திருப்பதி, பேமெண்ட் எல்லாம் பேசிட்டியா? அதெல்லாம் பக்காவா பேசிட்டேனே. கேட்கற பேமெண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. பொண்ணு போட குடிச்சிட்டு போங்க. 48 மணி நேரத்துல நல்ல செய்தி வரும். இந்த தம்பி இந்தாங்கண்ணே. போட்டோ குத்தாச்சுல, வேற என்ன? கிளம்பு கிளம்பு. அது இல்ல தம்பி, சொந்தக்கார பையன் கூட என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதா இருந்தது. மாத்தாதே. சரி தம்பி. கல்யாண தேதிய மாத்தாதே. உன் பொண்ணுக்கு முடிவு பண்ண மாப்பிள்ளையே எக்காரணத்து கொண்டா மாத்தாதே. சரி தம்பி. புரியுதா? நீ நினைச்ச மாதிரியே உன் சொந்தக்கார மாப்பிள்ளை பையனோட உன் பொண்ணு கல்யாணம் நடக்கும். ஆமா, ஓடி போன உன் பொண்ண உன் சொந்தக்கார பையன் கட்டிப்பானா? அவன் எந்த நிலைமையில வந்தாலும் தாலி கட்டுறேன்னு சொல்லியிருக்கான். முதல்ல அந்த மாப்பிள்ளைக்கு கோயில் கட்டியா? காத்து தொட்டாலே கற்பு போயிடுச்சுன்னு கத்தி கலாட்டா பண்றவங்க மத்தியில காதலம் கூட ஓடி போன உன் பொண்ண பொண்டாட்டியா ஏத்துக்கிறேன்னு சொல்றவன் சாதாரண ஆள் இல்லே, தியாகி, மகா தியாகி. நான் மட்டும் அதிகாரத்துல இருந்திருந்தா தியாகி பென்ஷன்லாம் வாங்கி கொடுத்துருப்பேன். சரி போ, கிளம்பு. இந்த கஜா கிட்ட சொல்லிட்டல்ல,
அந்த கடவுள்கிட்டயே சொன்ன மாதிரி உன் பொண்ணை பத்திரமா கூண்டுறேன். கிளம்பு. சரி தம்பி. போ போ. வா போலாம். பெரிய மனுஷன் பொண்ணு போயிட்டா ஃபீல் பண்றாப்புல. ஏண்டா பாட்டிக்கிட்ட அட்வான்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிட்டல? அண்ணே அதெல்லாம் விட்டுருவோம் நானே. 1,00,000 ரூபா கரெக்ட் பண்ணியிருக்கேனே. ம் சரி, நம்ம பசங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துரு. வண்டிக்கு தேவையான பெட்ரோலை போட்டுரு. நாலா பக்கமும் போய் தேட விடு. பையன் மாட்டினானா 4 தட்டு தட்டு. சரி. செத்தாலும் பரவாயில்ல. நம்ம கிட்ட தான் வரமா கட்ச வக்கீல் இருக்கான்ல, அவன் பார்த்துப்பான். சரிங்கண்ணே, உடனே போனேன். அண்ணே வாங்க போலாம். ம். உன் அப்பனுக்கு நீ தேவையே இல்லையோ, எனக்கு நீ தேவடி. நீங்க தான் சார் எங்களை காப்பாத்தணும். சார், இவளோட அப்ப எங்களை பிரிக்க பாக்குறாரு சார். சார், எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. சார், நீங்க தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் சார். அப்பா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அதிகாரம் எனக்கு இல்லையே. அதிகாரம் உள்ள இன்ஸ்பெக்டர் ஐயா ஊர்ல வேற இல்ல. பிறந்த குழந்தைய பாக்குறதுக்கு சொந்த ஊருக்கு போயிருக்காரு. அடுத்த அதிகாரத்துல இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் எந்த நேரத்துல எப்படி இருப்பாருன்னு எங்களால சொல்ல முடியாது. இப்ப அவர் வர நேரம். இந்த நேரத்துல நீங்க எங்க இருந்தா உங்களுக்கு நல்லதில்ல. நீ உடனே போயிருங்க. எங்க 2 பேருக்குமே எங்க போறதுன்னே தெரியல சார். நிலைமை தெரியாம நீங்க பேசாதீங்க. இப்ப இங்க இருந்து போங்க. காலையில ஒரு கவுன்சிலரோட வாங்க. நீங்க சொன்ன மாதிரியே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். தம்பி, மனுஷங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. வரப்போற சப் இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் ஏடாகூடமான ஆளு. பணத்துக்கு ஆசைப்பட்டு பொண்ணை பிரிச்சு அப்பா அம்மாவோட சேர்த்து வச்சாலும் வச்சிருவாரு. அதனாலதான் காலையில ஒரு கவுன்சிலரோட வாங்கன்னு சொல்றேன். சார், இந்த ஒரு கவுன்சிலர் யாருன்னு தெரியாது சார். எப்பா, அது ஓ பிரச்சனைப்பா. வேற எதுவும் பிரச்சனை வந்து சேர்றதுக்குள்ள இங்க இருந்து போயிடுங்க. நான் சொன்னபடி நாளை காலையில வாங்க. நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. பயப்படாத ஜோதி, நான் கூடவே இருக்கேன்ல. ஆனா இந்த ராத்திரியில எங்கடா தங்குறது? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். பேசாம செத்து போயிடலாமா? நம்ம காதலிச்சது அவ்வளவு பெரிய தப்பா? அப்ப நம்ம சேரவே முடியாதாடா? சரி வா, கடல்ல விழுந்து செத்து போயிடலாம். இல்ல ஜோதி, நான் உன்னை சாக விட மாட்டேன். நீ நல்லா வாழ்வ. நான் உன்னை நல்லா வாழ வைப்பேன். நாளைக்கு காலையில இங்க வரோம். நல்லவங்க ஆசீர்வாதத்தோட நம்ம கல்யாணம் நடக்கும். நம்ம காதல பிரிக்க நினைச்சவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும். பயப்படாம என் கூட வா. என் உயிரை கொடுத்தாது உன்னை நான் காப்பாத்துவேன். வா ஜோதி. என்ன வெங்கட் ஆச்சரியமா பாக்குறீங்க? இது எல்லாம் உங்களுக்கு தான். இது இங்க இருக்கிற விவரம் தெரியாம நீங்க வெளியிலயே சரக்கு போட்டுற கூடாதுன்னு தான் அவசரமா போன் பண்ணி வர வச்சேன். இதுக்காக நீங்க வெளியில பார் அலைய வேண்டாம். வாங்க, வந்து ரிலாக்ஸா உட்காந்து இங்கே குடிங்க. வாங்க, உட்காருங்க.
ம். ஆ, சோடாவா வாட்டரா? ஆ? எதுக்கு ஆச்சரியமா பார்க்கணும்? நான் உங்களுக்காக வாழ்றதா என் தாலி மேல சத்தியம் பண்ணிருக்கேன். எவ்வளோ ஒருத்தி கட்டின புருஷனை கூடையில வச்சு தலை மேல தூக்கி வச்சு சுமந்துட்டு போனாலாம். நானும் அவ லிஸ்ட்ல வந்துடுறேன். படாத பாடுபட்டு உங்களை என் வாழ்க்கையில இணைச்சிருக்கேன். கையில கிடைச்ச கற்பக விருட்சத்தை எதுக்கு நான் தெரிஞ்சே தொலைக்கணும்? சரி சொல்லுங்க, சோடாவையே மிக்ஸ் பண்ணவா? ம்? சொல்லுங்க, சோடாவா தண்ணியா? சோடாவும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி கூட. ம், வெரி குட். அந்த மாதிரி தான் இறங்கி வரணும். ம்.